ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்மா டியூட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். அதாவது செகண்டரி ஸ்ட்ரக்சரு, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, அதை வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ரோட்டீனோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து அல்ட்ரு ஆயிரும். இந்த டீநேச்சுரேஷன் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சரில் வந்து எப்பயுமே நடக்காது. அது வந்து அஃபெக்ட் பண்ணாது பெப்டைட் பாண்ட்ஸை. செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரியில் மட்டும்தான் நடக்கும். அடுத்து எந்தெந்த ஏஜென்ட்ஸ் வந்து டீநேச்சுரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏஜென்ட்ஸ் விச் ப்ரொடியூஸ் டீநேச்சுரேஷன். ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு, யூவி லைட்ஸு, அப்புறம் எக்ஸ்ரேஸு, ஹை ஹை ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஏஜென்ட்ஸ். இதெல்லாம் வந்து டீநேச்சுரேஷனை அக்யூர் பண்ணும். அதேமாரி கெமிக்கல் ஏஜென்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ், அல்கலீஸ், என்சைம்ஸ், யூரியா, ஹெவி மெட்டல் சால்ட்ஸு, அப்புறமேலு டிடர்ஜென்ட்ஸ், ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸு. அடுத்து என்ன பார்க்கணும் போனால் சேஞ்சஸ் காஸ்டு பை டீநேச்சுரேஷன். இப்போ டீநேச்சுரேஷன் நடந்துச்சுன்னா அதில் வந்து என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீனோட சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அதேமாரி விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் வந்து டிஃப்யூஷன் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அல்ட்ரா ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து கேனாட் பி கிறிஸ்டலைஸ்டாக பண்ண முடியாது அகைன். அடுத்து கெமிக்கல் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோட்டீனில் இருக்க ஹைட்ரஜன் பாண்டும் டைசல்ஃபைட் பாண்ட்ஸும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் லிங்கேஜஸ் லைக் ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இந்த ப்ரோட்டீன். அப்போ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபோல்டிங் அண்ட் அன்காயிலிங் த பெப்டைட் செயின்ஸு. பெப்டைட் செயின்ஸை வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது, அதேமாரி காயிலிங் பண்ண முடியாது. இதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஹெச் குரூப்பும் எஸ்எஸ் குரூப்பும் வந்து அதோட ஆக்டிவிட்டியை வந்து லாஸ் பண்ணிடும். விச் கெட் எக்ஸ்போஸ் தர் லாஸ் தர் ஆக்டிவிட்டி. அடுத்து பயாலஜிக்கல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ஈஸி அண்ட் குயிக்லி டைஜஸ்டட் பை ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்னால ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதேமாரியே ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஹார்மோன்ஸோட ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிரும் இந்த ப்ரோட்டீன்ஸில். அல்டர்ஸ் இன் த ஆன்டிபாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் இருக்க ஆன்டிபாடி ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும்.